are 15 years old. 15 வயதாய் இருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். You know what it means? அதனுடைய அர்த்தம் என்ன? You have already spent 15 years of your life. உங்களுடைய வாழ்விலே 15 வருடத்தை வாழ்ந்து முடித்து விட்டீர்கள் என்று Let ஒரு me say that again. மீண்டுமாய் நான் சொல்கிறேன். If you are 15 years old, நீங்கள் 15 வயது நிரம்பியவர்களாய் இருப்பீர்களேயானால் that means 50 years already gone in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே 15 வருடங்கள் கடந்து விட்டன என்று பொருள். You don't go to get those 15 years again. இந்த 15 வருடங்களை நீங்கள் திரும்ப மீள பெற முடியாது. So every day we spend is spent away. எந்த ஒரு நாளும் நாம் வாழ்ந்து முடித்த பிற்பாடு அது செலவழிக்கப்பட்ட கணக்கில் சேர்ந்து விடுகிறது. Not just spending a day, but a day spent away. இந்த நாள் செலவழிக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல, கடந்து போன நாளாய் போய் விடுகின்றது. That is why the Bible says, ஆகையால்தான் வேதம் சொல்கிறது, redeem the time. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeem the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்த